அவ காலையில இருந்து டல்லா தான் இருக்கா. நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். என்னம்மா? உட்காருங்க சார். சார், யூ ரியலி வெரி லக்கி. எதுக்குன்னு சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம். கேளுங்க சார். எதுக்கு? நான் பண்ண சமையல சாப்பிட போறீங்கல்ல, அதுக்கு தான். ஷூர், யூ வில் ரியலி லவ் இட் சார். ஐயோ எனக்கு வேலை. உட்காருங்க சார். என்ன சார், ஏழைங்க வீட்டு சாப்பாடு நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இது சாப்பிடலன்னா விட மாட்டா போல இருக்கு. சரி கொடுங்க. என்ன ஸ்பெஷல்? நானே சமைச்சிருக்கேன், அதான் ஸ்பெஷல். அதான் என்ன சமைச்சிங்கன்னு கேக்குறேன். ஐயோ, இந்த சீதா என்ன சமைச்சான்னு சொல்லவே இல்லையே. அது சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தயிர் சாதம்? கரெக்ட். இல்ல. சப்பாத்தியா? இது என்ன பொரியல்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். தெரியலையே, அதுக்கு தான் கேட்டேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இது உருளைக்கிழங்கு பொரியல். கரெக்ட் கரெக்ட். சூப்பர் சார், கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இது எப்படிங்க செஞ்சீங்க? அது கடைய ஸ்டவ்ல வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி. சரி சரி, அதை விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. வாசனை செம்மையா இருக்கு. இதுல என்னெல்லாம் ஆட் பண்ணீங்க? ஐயோ, அதுல என்ன போட்டான்னு எனக்கு தெரியாதே. இதுல நீங்க பெருங்காயம் போட்டிருக்கீங்க, அதான் இவ்ளோ ருசியா இருக்கு. நீங்க எவ்வளவு கியூட்டா சாப்பிடுறீங்க தெரியுமா? சமையல் நல்லா தான் இருக்கு. ரெசிபி சொல்லுங்க. இந்த ரெசிபி அது இதெல்லாம் எதுக்கு சார்? அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. நீங்க ஊன்னு சொல்லுங்க, உங்களுக்கு வேணும்னா தினமும் நானே உங்களுக்கு சமைச்சு கொண்டு வரேன். வேண்டாம், பரவாயில்ல. சார், நீங்க வெக்கப்படாதீங்க, பொறுமையா சாப்பிடுங்க. மெதுவா, மீசையில ஒட்டுது. நல்லா பொறுமையா சாப்பிடுங்க. என் வாழ்க்கையில இவ்ளோ டென்ஷனா எப்பவுமே சாப்பிட்டது இல்ல. நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்களுக்கு என்ன தோணுது? வண்டர்ஃபுல். நிஜமாவா? நான் சாப்பாட சொன்னேங்க. புரியுது புரியுது. நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல சார். நான் உங்களுக்காகவே இத ஸ்பெஷலா செஞ்சு கொண்டு வந்தேன். மேட் வித் லவ் சார். Thank you. Thank you so much. Thank you for your love. Food. சார் சார் சார், இன்னும் கொஞ்சம் தானே மிச்சம் வச்சிருக்கீங்க. சாப்பிட்டுருங்க சார், பொறுமையா சாப்பிடுங்க. அதான் மீசையில எல்லாம் ஒட்டாம. வேண்டாம், எனக்கு போதும். வயிறு ரொம்பிச்சு. பை. Thank you. இல்லைங்க சார். டேய், அது வந்து நான் ராம், come to conference room. ஹலோ இரியா, எப்போ பார்த்தாலும் பாஸோட சேம்பரில் உனக்கு என்னையா வேலை? பாஸே சேம்பரில் இருக்கிறது இல்லை. வேலை இருந்தால் பாரு போ. சார், அது வந்து பாஸ் தான் கூப்பிட்டாரு. இருக்காதே. எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் பாஸ் முதல்ல என்கிட்ட தான் சொல்லுவாரு. நான் உன்னை கூப்பிட்டு சொல்லுவேன். ஹைரார்கி, புரிஞ்சிக்கோ. ராம், கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? பாஸ் கூப்பிடுறாருன்னு முதல்ல சொல்லக்கூடாது சார். நானும் இதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னு இவர் சொல்லவே இல்லை சார். போயா. சரி வாங்க. நல்லா மாட்டினியா? எனி அப்டேட்? சில செலவுகளை கணக்குலயே காட்டல. அதோட பிசினஸ் டீல் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் இங்க எதுவுமே இல்ல.
வாட் அபவுட் டிஜிட்டல் ஃபைல்ஸ்? அது எதுவுமே இங்க இல்ல. ஸ்ட்ரேஞ்ச். எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது பக்கா ப்ரீ பிளான்ட் மாதிரி இருக்கு. மே கமின் சார்? ப்ளீஸ் கம். நீங்க தேடுற ஃபைல்ஸ் எல்லாம் வேற பிரான்ச்ல இருக்கு சார். நாங்க எந்த ஃபைல தேறன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க என்ன நடக்குதுன்னு நானும் பார்த்துக்கிட்டு தானே சார் இருக்கேன். ஆஸ் அ மேனேஜரா அது என் கடமை இல்லையா சார்? அதனால தான் நானே கஷ்டப்பட்டு ஃபைல்ஸ் எங்கே இருக்குன்னு தேடி பார்த்தேன் சார். சார் ப்ளீஸ் கிவ் மீ அ சான்ஸ் டு ப்ரூவ் மை செல்ஃப் சார். எல்லா ஃபைல்ஸையும் நானே தேடி கொடுக்குறேன் சார். நோ ப்ராப்ளம், அதை நானே பார்த்துக்கிறேன். யூ கேன் கோ. சரிங்க சார். நீ டென்ஷன் ஆகாத, எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். வில் சார்ட் இட் அவுட். ஏன்டா அப்படி டல்லா இருக்க? நீயே பார்க்கறல்ல. நான் ஒன்றும் பார்க்கலையே. இங்க பாரா, நீ இந்த மாதிரி என்கிட்ட எல்லாம் விளையாடக்கூடாது சொல்லிட்டேன். சீதா எவ்வளோ டென்ஷனா போன நீ பார்த்தல. ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு டென்ஷனா சொல்லிட்டு போயிருக்கா. நான் ஹெல்ப் பண்றேன் ட்ராப் பண்றேன்னு சொன்னா வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாடா. ஓ, இதுதான் ப்ராப்ளமா? தோரா அவளை ட்ராப் பண்ண முடியலன்னு டென்ஷன் ஆயிட்டீங்களா? டே அசோக், நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்த சும்மா ஜோக்கா எடுத்துக்காத. இப்ப அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா உனக்கு? அவ வீட்டை ஜப்தி பண்றதா பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. வாட்? என்னடா சொல்ற? இதை யார்கிட்டயும் சொல்லாம நானே பாத்துக்கிறேன்னு போயிட்டாடா. ஏண்டா அவ வேண்டான்னு சொன்னா நீ பேசாம வந்துருவே அப்படியே? பின்ன நான் எப்படி ஃபோர்ஸ் பண்றது? இல்லடா, அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னாச்சு தெரிஞ்சுக்கணும்ல. ஃபோன் போட்டு பாரு. ஃபோன் பண்றா. நீயே என்னை தேடி வந்திருக்க. இங்க உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும். உன்னை எப்படியாவது நான் என் வலையில சிக்க வைப்பேன். முக்கியமான காலம் இருக்க போது எடுத்து பேசுங்க. ஆஃபீஸ் கால் தான், நான் அப்புறமா பேசிக்கிறேன் சார். சி, நான் சொன்னேன்ல, போனை கட் பண்றா. இன்னொருத்தங்க ஹெல்ப்னு சொன்னாலே அவ இரிட்டேட் ஆயிடுறா. இல்ல எனக்கு புரியல, அவளுக்கு ஹெல்ப் தேவைன்னா என்கிட்ட கேட்கலாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, உனக்கு தான் அவளை பத்தி நல்லா தெரியும். திரும்பவும் கால் பண்ணி அவளை இரிட்டேட் பண்ணாதடா. அவளுக்கு இல்ல. அப்ப யாரு? போய் பாரு, போன் வந்தது இல்ல. அது ஏன் போன் இல்லைங்க, உங்க போனு. அப்பா அம்மா. உட்காரு உட்காரு, சோம்பேறி மங்கம்மா. நானே போய் பார்க்கறேன். யார் அது? ஹலோ, ரிட்டையர்ட் இன்ஜினியர் வெங்கடேஷமூர்த்தி ஸ்பீக்கிங். ஹலோ, நான் ராம் பேசுறேன். ராம்னா உங்களுக்கு யார் வேணும்? அதாங்க அன்னைக்கு வந்தாருல அந்த தம்பி. யாரு? அதான் சார், நான் கூட அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேனே. அவருக்கு நான் தான் நம்பர் கொடுத்தேன். அப்படியா? சரி, நீயே அவர்கிட்ட பேசு. என்னோட ஃப்ரெண்டா? ஹலோ ராம், உங்க தாத்தாவுக்கு மறதி கொஞ்சம் அதிகம். பரவாயில்லம்மா. சீதா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இவ்வளவு சீக்கிரம் வரமாட்டாளேப்பா. இப்பெல்லாம் ஆபீஸ்ல இருந்து லேட்டா தான் வரா. நீ ஆபீஸ்ல இல்லையா? அது வந்து நான் வேலை விஷயமா வெளியே வந்தேனா. இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் லேட்டா தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஓ அப்படியா? சரிங்கம்மா, நானே உங்களுக்கு கால் பண்றேன். இல்ல, அவங்களுக்கு கால் பண்ணும்போது அவங்க காலை எடுக்கவே இல்லை, அதான் உங்களுக்கு கால் பண்ணி பார்த்தேன். பாய்மா. சரிப்பா. ஹலோ ஃப்ரெண்ட். ஹேய், ஹாய் ஃப்ரெண்ட். என் சீதம்மாவை யாராவது ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா என்ன? ஜெயிலுக்கா? உண்மையா சொல்லு ஃப்ரெண்ட். போலீஸ்காரங்க வந்தாங்களா? சீதம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்களா?
செல்லம் அப்படிலாம் பேசக்கூடாதுமா, போனை கொடு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட், உண்மையை சொல்லுங்க. சீதம்மா எங்க? மை டியர் லிட்டில் ஃப்ரெண்ட், யார் உங்ககிட்ட அப்படி சொன்னது? யோர் மாம் இஸ் a சூப்பர் மாம், கரெக்ட்? யாரும் அவங்கள ஜெயிலுக்கு கூட்டிட்டு போக முடியாது, ஓகேவா? அப்படியா? உங்க அம்மாவை யாரும் ஜெயில போட முடியாது. அப்படினா இப்ப சீதம்மா ஆபீஸ்ல தான் இருக்காங்களா? அப்ப நான் சொல்றத நீ நம்ப மாட்டியா? நீ சொன்னா ஓகே தான் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், ப்ளீஸ் சீதம்மா கிட்ட ஃபோன் தரீங்களா? நான் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும். அது சீதாமாக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா. நான் போய் போனை கொடுத்தேன்னா என்னையும் அவங்க திட்டுவாங்க. உண்மைதான், சீதம்மா வேலை செய்யும் போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணா ரொம்ப கோவப்படுவாங்க. கரெக்ட் தானே? அதுக்கு தான் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவே உனக்கு கால் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட், நீங்க மெல்லமா சீதம்மா பக்கத்துல போய் அவங்க காது கிட்ட சரி உங்களை ஃபோன் பண்ண சொன்னான்னு சொல்லுங்க. அப்போ சீதம்மா உங்களை திட்டவே மாட்டாங்க. சொல்லுவீங்களா ஃப்ரெண்ட்? சொல்றேன். அம்மா உனக்கு கால் பண்ணுவாங்க, சரியா? சரி ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் தேங்க் யூ. பாய் ஃப்ரெண்ட். அங்க குழந்தை அம்மாவை காணோம் தவிச்சுக்கிட்டு இருக்கா. அம்மாவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களான்னு கேக்குறா. எங்கடா போனா சீதா? இல்ல கால் பண்ண திரும்ப கால் பண்ணணும் தெரியாதா? நீ எதுக்குடா இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அம்மா இல்லாம ஒரு குழந்தை தனியா இருக்குதுன்னா அதோட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். சிரி ரொம்ப டென்ஷனா இருக்காடா. ஏதோ ஜெயிலுன்னுலாம் சொல்றா, எனக்கு புரியலடா. சார், வேலை முடிஞ்சிருச்சா? நான் கிளம்பலாமா? வேலை ஆரம்பிக்கவே இல்லையே. நான் ரொம்ப நல்லவன் சீதா. நீயே எனக்கு ஓகே சொல்லுவ, நான் ஓகே சொல்ல வைப்பேன். அது வரைக்கும் தான் என்னோட பொறுமை. சார், நான் கிளம்பலாமா? கிளம்புங்க, உங்களுக்கு நேரம் ஆகுதுல்ல. நான் வேணா ட்ராப் பண்ணிட்டேன். பரவாயில்ல சார், நானே போயிடுறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. நம்ம இனிமே அடிக்கடி சந்திக்கணும். அப்பதான் என்ன செய்யணும்னு நான் சொல்லுவேன். லெட்ஸ் பி இன் டச். சார், உங்களோட ஃபீஸ்? சச்சா, ஃபீஸ்லாம் வேண்டாம். அதாவது வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மொத்தமா கொடுங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. டேக் கேர். See you. இதுக்கு தான் சொன்னேன், குழந்தைகிட்ட கண்டதையும் சொல்லி பயமுறுத்தாதீங்கன்னு. இப்ப எனக்கு பயம் இல்ல. ஐ அம் ஆல் ரைட். நான் ஒன்றும் பயமுறுத்தலாம் சொல்லல. தங்கம் ஜெயில பத்தி கேட்டா நான் சொன்னேன். உங்க மேதாவித்தனத்தை குழந்தைகிட்ட காட்டாதீங்க. செல்லம், தாத்தா சொல்றதெல்லாம் உஃபு உஃபுன்னு காத்தோட ஊதிடு. அந்த கிருஷ்ண பகவான் கதை தெரியும்ல, அவரு பிறந்தது கூட ஜெயில்ல தான். அப்படியா? சரி சீதாமா, நீ இன்னைக்கு விளையாடுறதுக்கு வெளியே போலையா? உனக்கு நிறைய வேலை இருந்திருக்கும். என் ஃப்ரெண்டு சொன்னதால என்ன பார்க்க உடனே வந்துட்டியா? சீதா, நீ போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சதா? ஆமாமா, நல்லபடியா முடிஞ்சது. சிரி இன்னைக்கு உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டாளா? என் செல்லம் எங்கேயாவது எனக்கு தொல்லை கொடுப்பாளா? அவ கூட பேசிதான் எனக்கும் அவருக்கும் பொழுது போகுது. இன்னைக்கு என்ன அம்மா மேல இவ்ளோ பாசமா இருக்க? வந்ததுல இருந்து விடவே மாட்டேங்கிற. சரி போலாமா? பை தாத்தா, பை பாட்டி. பை. பேக் எடுத்துக்கோ.
இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இதுதான் வாழ்க்கைன்னு வாழ கத்துக்கிட்டாங்க. சிரியாவது சின்ன குழந்தை, ஆனா சீதா இவ்ளோ நடந்து கூட நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாருங்க. சொல்லணும்னு அவளுக்கு தோணலையோ என்னமோ. அம்மா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறா, நம்ம கிட்ட எதுக்காக மறைக்கணும்? நம்மள அவ அப்பா அம்மா மாதிரி தானே பாக்குறா. நாம போய் அவகிட்ட என்னன்னு கேட்போம். உறவு தப்பு இல்ல, உறவை தப்பா புரிஞ்சுக்கிறது தான் தப்பு. ம். ம். போலீஸ்காரங்க வந்தாங்களா? சீத்தம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்களா? பிரியா, சாரி டு டிஸ்டர்ப் யூ. டிஸ்டர்ப்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் போர் அடிக்குது. வேலை செய்யற மாதிரி நடிக்கிறேன், அவ்வளவுதான். என்ன விஷயம் சொல்லுங்க. சீதா ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்ல, அவ உங்க கன் ஏதாவது எடுத்துட்டு போயிட்டாளா? காலையில இருந்து அவளை பத்தி ஏதோ டென்ஷனா கேட்டுட்டே இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அவ எப்பவும் இப்படிதான், எதையும் சொல்ல மாட்டா. எப்பவாவது அவளுக்கா தோணுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவா, அவ்வளவுதான். சிரி, காப்பி ரைட்டிங் எழுதிட்டியா? எழுதிட்டேன் சீத்தம்மா. அத சீக்கிரம் எழுதி முடிச்சிட்டு நம்பர்ஸ் எழுத ஆரம்பி, சரியா? அதுக்குள்ள நான் சமையல் வேலையை முடிச்சிடுறேன். நம்ம 2 பேருக்கும் இதுல போட்டி, யார் முதல்ல முடிக்கிறோன்னு. நான் தான் ஜெயிப்பேன். சேலஞ்சா? சேலஞ்ச். சரி, பார்க்கலாமா? 3 2 1 கோ. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். சீத்தம்மா, ஆ, என்னோட பேலஸ் எப்ப வரும்? சொல்லு சீத்தம்மா. பேலஸ பத்தி கனவு காண்ற என் பொண்ணு கிட்ட இப்ப இருக்க வீட்டை கூட என்னால காப்பாத்திக்க முடியாதுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? யாருன்னு நான் பாக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய். எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன். ராம், இந்த நேரத்துல ஏன் வந்தீங்க? என் ஃப்ரெண்ட பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால நான் வந்துட்டேன். பெரியவங்களா இருந்தா எவ்வளவு நேரம் ஆனாலும் யார வேணாலும் போய் பார்க்கலாம். ஆனா சின்ன பசங்களால முடியாது. ஏன் முடியாது? நீ நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். பிகாஸ் யூ ஆர் அ மஜிஷியன். உன் ஃபேஸ்ல மேஜிக் இருக்கு. இந்த டைம்ல நீங்க எதுக்கு ராம் வந்தீங்க? ஃப்ரெண்ட், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. என்ன பார்க்கதா? இது என்னோட சிரிக்குட்டிக்கு. என்னது இது? ஐயோ, ஸ்வீட்டா? ஃப்ரெண்ட், பயப்பட வேணாம். அது ஸ்வீட் இல்ல, ட்ரை ஃப்ரூட் லட்டு. சூப்பர் டேஸ்டா இருக்கும், வெரி ஹெல்தி. வாவ், ட்ரை ஃப்ரூட்ஸ். இப்போ எதுக்கு ராம் இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அந்த பாக்ஸ பார்த்தாலே அதோட விலை 500 ரூபாய் இருக்கும் போல இருக்கு. ஏன் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் எனக்காக டெய்லி லஞ்ச் கொடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்ன இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க அப்படியே சின்ன குழந்தை மாதிரியே பண்றீங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி பண்ணாதீங்க, சரியா? அத நான் தானே சொல்லணும், இல்லையா ஃப்ரெண்ட்? கால் பண்ணும்போது காலை கட் பண்ணிட்டு திரும்ப கூட கால் பண்ணாதவங்கள நம்ம என்ன சொல்லணும் சொல்லுங்க ஃப்ரெண்ட். சொல்லுங்க ஃப்ரெண்ட். காவிட்டணும். கரெக்ட், நான் கட் பண்ண. நான் பேச மாட்டேன். காவிட்டதுக்கு அப்புறம் ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணி 2 பேரும் ஒண்ணுன்னு சொல்லணும். ஆக்சுவலி நான் இங்க வந்ததே உங்க 2 பேரையும் பார்க்கிறதுக்கு தான். சாரிங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு வந்து வேலையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதான் மறந்துட்டேன். இட்ஸ் ஓகேங்க, நான் ஒன்றும் கோச்சுக்கல. ஆனா இப்ப நீங்க எதுக்கு இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்தீங்க?
இப்போ செலவு பண்ணும்போது தெரியாது, ஆனா மாச கடைசியில காசு இல்லாம இருப்பீங்களா, அப்போ தெரியும் உங்களுக்கு. சும்மா எல்லா விஷயத்துக்கும் கணக்கு பார்க்க கூடாதுங்க. ஹலோ, இங்க பாருங்க பேச்சுலர் சார், நாம கணக்கு பார்த்து தான் வாழணும். மனசுல என்ன அம்பானியோட பேரை நினைப்பா கணக்கு பார்க்காம வாழ்றதுக்கு? உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வரும்போது ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு பார்த்து வாழ வேண்டி இருக்கும். யார் வந்தாலும் சரி, என் விஷயத்துல நான் ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பேன். குழந்தைக்கு செலவு பண்றத போய் கணக்கு பாக்குறீங்க. நீங்க வாங்கி கொடுங்க தப்பில்ல, ஆனா இவ்ளோ காஸ்ட்லி எதுக்கு வாங்கி கொடுக்கணும்னு கேக்குறேன். என்னால சாதாரணமாலாம் எப்பவும் வாங்க முடியாது. என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்கு ஸ்பெஷலா தான் எப்பவும் வாங்கி தரணும். உங்களை இப்போ அடிச்சு திருத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க.